காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். விடுமுறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. சுகாதார சீர்கேடுடன் வெதுப்பக பொருட்கள் விற்பனை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. வெற்றிகரமாக கோர்முஸ் நீரிணையை கடந்த இந்திய கப்பல்கள். இனி விரிவான செய்திகள். இவ்வருட வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் விடுமுறையா என்பது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு வெசாக் பௌர்ணமி மே 30 வருவதால் முன்னதாக மே 2 அறிவிக்கப்பட்டிருந்த விடுமுறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இதனை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெசாக் தினத்துக்கு மறுநாளான மே 31 ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் அன்றைய தினம் பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27 முதல் ஜூன் மாதம் 2 வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேடுடன் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை விற்பனைக்காக வாகனங்களில் ஏற்றி சென்றவர்களுக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உடுவில் பகுதிகளில் வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் விற்பனை வாகனங்கள் தொடர்பாக திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையை பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ளனர். அதன்போது உரிய முறையில் வாகனத்தை பேண தவறியமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமை மற்றும் மருத்துவ சான்றிதழ் கொண்டிராமை போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக 4 உரிமையாளர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த மன்று தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். 10 இந்திய கப்பல்கள் கோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் மேலும் 14 இந்திய கப்பல்கள் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற வாராந்திர ஊடக சந்திப்பில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வளைகுடாவில் உள்ள இந்திய கப்பல்களை பொறுத்தவரை அவை இப்பகுதியில் இருந்து பாதுகாப்பானதாக வெளியேறி இந்தியாவுக்கு திரும்புவதை உறுதி செய்ய நாங்கள் ஈரான் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்தியா நோக்கி சென்ற MSC பிரான்செஸ்கா மற்றும் எபாமினோடாஸ் உள்ளிட்ட கப்பல்கள் மீது ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்து இந்தியாவுக்கான ஈரானின் தூதர் முகமது பதாலியை நேரில் வரவழைத்து எதிர்ப்பை பதிவு செய்தது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து கோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா கடற்படை முற்றுகையிட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கைகள் தொடரும் வரை சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய பாதையான கோர்முஸ் நீரிணை முடக்கப்படும் என ஈரான் அரசு அறிவித்தது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.